நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஜூராங் வெஸ்ட்டில் இருந்துட்டு அப்படியே லிம்சிகாங் வரைக்கும் போகிறோங்க. லிம்சிகாங் ரோடு வந்து ப்ராஜெக்ட் நடக்கிறதா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அத்தாரிட்டி பர்சன் மட்டும் தான் போக முடியும், வர முடியும். முன்னே வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பு, இது வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, காடை பண்ணை எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலை பார்த்தா முராய் ஹாஸ்டல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே உள்ளார லேண்ட் ஃபைல் வந்து நான் லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணால் நர்சரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அங்கே போயிட்டு வரது எனக்கு வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் அந்த லேண்ட்ஸ்கேப் கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைம் போனால், இப்போ ஒரு டைம் ஒரு வேலை விஷயமா உள்ளுக்கு போகிறேன். ஸோ அப்போ போகும்போது அந்த வியூ வந்து சரியாக நான் காட்டல அப்படின்னு தோணுச்சு. அதனால் இப்போ காட்டிகிட்டு போகலான்னுக்கிறேன். அந்த வியூவை பார்த்துட்டே வாங்க. அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த நகை பற்றி தாங்க. நகை வந்துட்டு பேங்க்லேருந்து மீட்கும் போது வந்து முன்னே வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டி மீட்கணும். இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கலாம், காசு இருக்கும்போது மீட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல் காசு கட்டிட்டு தான் நீங்கள் வெளியாக்கணும், நகையெல்லாம் வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா, அந்த நீங்கள் வந்து ஒரு டைம் நகை அடகு வச்சுட்டு திருப்ப முடியலன்னா ஒரு சிவில் கோர்ஸ் வந்து அது அஃபெக்ட் ஆகிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் நகையை வச்சுட்டு திருப்ப முடியலன்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னா அடகு கடைக்கு தான் போகணும். அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? இது வந்து ஆர்பிஐயும் மத்திய அரசும் வந்து மக்களுக்கு எவ்வளோ சதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்களும் கிடையாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 பவுன் வந்து பேங்க்கில் அடகு வச்சுருந்துருக்காப்புல. அதை மீட்க முடியாமல் முழுகிருச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, முழுக போகுது வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வந்துட்டுனால வீட்லேயும் பிரச்சனை போலது. என்னடா இந்த காலத்தில் 2.5 பவுனுக்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிராமப்புறங்களையும் சரி தான், எல்லா இடங்களும் சரி தான், நாணயங்களுக்கு எப்படி இருப்பக்கமோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்காங்க, வளர்ச்சி குறைஞ்சவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்காங்க, மிடில் கிளாஸும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் நிறையா இருக்கும், இல்லை பேங்க்கில் நிறைய காசு சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எந்த சட்டங்கள் போட்டாலும் அவங்களுக்கு வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னா அதில் பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த சட்டத்தை தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லைங்க நாங்கள் வந்து இந்த சிஸ்டம் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வரேன். இல்லை உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிங்க, ஃபஸ்ட்டு விவசாயி எடுத்துக்கும். விவசாயி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து மந்த்லி இன்கமிங்லாம் கிடையாது. பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நான் குறு விவசாயியை பற்றி தான் பார்த்தேன். பெரிய விவசாயிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மகசூல் இருக்கும், இல்லை ஸ்டெண்ட் பையை பணம் வச்சுருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நகைகள் வச்சுருப்பாங்க. அந்த நகைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டு, ஸோ அதை காசு எடுத்து வந்து கூலி ஆட்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு திரும்ப 3 மாதம் கழிச்சு ஒரு மகசூல் வரும், அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்ப நகை மீட்டு வருவாங்க. இதான் யூஷுவல். சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னா அந்த நகை போனது தான் இப்போ இருக்கிற ரூல்ஸுக்கு. முன்னே ரூல்ஸ் தான் சரி விட்றேன், அந்த டைம் ஒன்றும் கிடைக்கல, நம்ம போயிட்டு வட்டி மட்டும் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கட்டிட்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பொருளை வந்து நம்ம பேங்க்கில் வைக்கிறோம். இப்போ வந்து ஒரு பவுன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 75,000 தான் தருவாங்க. 75,000 இல்லை 60,000 தான் தருவாங்க. நம்மளோட காசே வந்து அங்கே 35,000 லாக்கில் 60,000 கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளை வச்சுக்கிட்டு நம்ம காசுக்கு நம்ம வட்டி கட்டிகிட்டு இருக்கும்போது திரும்ப வந்துட்டு அந்த பொருளை மீட்கலைன்னா என்னோடய பொருளை நீ எடுத்துக்கிட்ட ஏன் எங்கள் சிவில் கோர்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணுற அப்படிங்கிறதான் வந்து இது வாதம். ஒரு சில சட்டங்களை வந்துட்டு நம்ம மக்களுக்கு எதிர்ப்பாக வருதுன்னா அந்த இடத்துல நம்ம குரல் கொடுத்தா மட்டுமே நம்ம வந்து அது வந்து அது என்ன அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் அப்போலாம் கூரை வீடுங்களாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு எரியும் போது நம்ம வீட்டுக்கு வந்துடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் அந்த வீட்டை அவன் அணைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, காங்கிரீட் வீடானதெல்லாம் வந்து அந்த ஒற்றுமைலாம் குறைஞ்சிருச்சு. அதுக்காக வந்து கூரை வீட்டில் இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. ஒற்றுமை மக்கள்கிட்ட இருக்கணும். நல்லது செஞ்சால் ஏற்றுக்கணும், கெட்டது செஞ்சால் அந்த இடத்த எதிர்த்து தான் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் விட்டுட்டுனா அதான் பழமொழி கூட சொல்லுவாங்க போன கிராமத்தில், குரங்கு வந்து மரத்தில் ஏறதுல கண்ட்ரோல் பண்ணால் தான், ஏறிட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி வந்துருப்பா தான் அரசாங்கங்கள் வந்து ஒரு சட்டங்கள் நிறைவேற்றும் போது அது சரியான சட்டங்களாக இருந்தால் ஓகே நான் அக்செப்ட் பண்ணோம், சரியில்லாத சட்டங்களாக அதுக்கான வந்து போராட்டங்கள் வழிமுறைகள் நம்ம பண்ணி தான் ஆகணும். இல்லை அதுக்கான எதிர்ப்பு குரலை தெரிவித்தா தான் சரி இது தவறு, மக்கள் வந்து அதிருப்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து பேன் பண்ணுவாங்க.
அப்படிங்கும்போது நம்மளோட பொருள் வாங்கிட்டு நமக்கே வந்து இப்போ வந்து ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், இல்லை ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு மொபைல் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு அதுக்கு இஎம்ஐயோ இல்லை லோன் சரியாக கட்டலைன்னா அவன் வந்து சிவில் கோர்ஸ் நம்மளை பாதிக்க வைக்கிறான்னா அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளோட கோல்டை போய் ஒரு பேங்க்கில் வச்சுக்கிட்டு அதில் வந்து சிவில் கோர்ஸ் பாதிக்குது வைக்கிது அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப வந்து தவறான ஒரு சட்டங்கள் தான். முக்கியமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஏன்னா இப்போ சீனா வந்து எடுத்துக்கங்க. சீனாவில் வந்துட்டு எங்கள் நாட்டை வல்லரசாக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க உங்கள் நாட்டில் வந்து ஏழ்மை இல்லாத ஒரு நாடாக உருவாக்கி காட்டுங்க, 2035 ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஏழ்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையில் வந்து என்னென்ன பலன் அடைவாங்கன்னு சொல்லிட்டு லோன் கொடுத்து வச்சு எல்லாரையும் வந்து ஒரு சிறப்பான இடத்த கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் தொகையில் வந்து அதிகம் உள்ள நாடு நம்ம நாடு, அதுக்கும் ஈக்குவல் தான். முன்ன ஒரு காலகட்டத்தில் நம்ம கம்மியாக இருக்கும், அவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த நாட்டே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு நாட்டுக்கு நியராக இப்போ வந்து அங்கே கண்டுபிடிப்பு கிடையாது. எல்லா டெக்னாலஜியும் வந்து சீனாவில் இருக்குது, எல்லா வளமும் சீனாவில் இருக்குது, எல்லாம் வந்து அதை மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கடா அந்த ஏழைங்களும் மிடில் கிளாஸ்லாம் எங்கடா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சட்டத்திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் ரீதியான சட்டத்திட்டங்களை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஒடுக்குற மாதிரி தான் இருக்கே தவிர மக்களுக்கு ஒன்றும் கொடுக்குற மாதிரி கிடையாது. இது நான் சொல்லி தான் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு ஏழை குடும்பத்து பையன் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரானா அவன் என்ன பண்ணுவான்னா நகையை அடகு வச்சுட்டு, ஏன்னா வட்டிக்கும் காசு கேட்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ஏழைங்களுக்கு வந்து காசு பெறல்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவன் என்னடா வச்சுருக்கான், அவனுக்கு என்ன கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு எவனோ அதை கொடுக்க வந்தாலும் அந்த லாக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஊரில் 10 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி லாக் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான், சரி ஒரு 2 லட்சம் கிடச்சிருச்சு, ஒரு 3 லட்சம் கட்டி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா 1 லட்சத்துக்கு போய் நகை வைப்போம் அப்படின்னு சொல்லி நகை அடகு வச்சுட்டு தான் வருவான். அப்படி வரும்போது என்ன பண்ணுவான், சரி பேங்கில் கம்மி வட்டி தானே, அது கொஞ்சம் லேட்டாக டிலே பண்ணி நம்ம இது திருப்பிக்கலாம், நம்ம 2 வட்டி 3 வட்டிக்கு வாங்கியிருக்கோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு அடைப்புன்னு சொல்லிவிட்டு அதை போய் அடைச்சிட்டு வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டீஸ் வந்துடும். நோட்டீஸ் வரும்போது அந்த நேரத்தை பார்த்து உனக்கு வேலை ஓட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங்லாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஃபேமிலி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இது போகணும். அதை வட்டி கிடச்சிட்டோம்னா வட்டி கட்டிட்டு அடுத்து வந்து மீட்கலாம். ஆனால் இப்போ இருக்க சட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகை போகுது. அதனால தான் அந்த இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 பவுன் போகுதுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஸோ அதான் சொன்னாடி நண்பா, இதுமாரி நீ நண்பா இது மாதிரி ஏன் இதுக்கு 2.5 பவுன் இதெல்லாம் அழுதுகிட்டு வச்சுட்ருக்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 பேர் வேலை பார்க்குற பசங்கள்கிட்ட இந்த மாத சம்பளத்தை வந்து ஆளுக்கு $500 இல்லை ஏதோ சேமித்து அனுப்பி விட்டு மீட்டுக்கு இங்கே வந்து மாதம் அடைச்சிக்கி, உன்னோட கஷ்டங்கள் உன் நண்பன் வந்து ஆனால் உணர்வான். வெளிநாட்டில் உள்ள நண்பனுக்கு வந்து எல்லாம் ஒருத்தவங்க உதவி பண்ணுற நண்பர்கள் 75% இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுமாரி சொல்லிவிட்டு அப்புறம் அதுமாரி ஃப்ரெண்ட்ஸுங்களை காசு வாங்கி அனுப்பிட்டு அந்த நகையை திருப்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து பேங்கில் இப்படி லாக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, பேங்கில் வந்து ஒருத்தர் நகையை வச்சு திருப்பி மீட்க முடியலன்னா திரும்ப அடகு வாங்க மாட்டாங்க. திரும்ப ஒரு நகை வச்சு இப்போ வந்து ஒரு பார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 பவுன் போய் அடகு வச்சிட்டிங்க, அது மீட்க முடியல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கான சிவில் கோர்ஸ் பார்த்துச்சுன்னா அடுத்து நீங்கள் உங்கள் பேர் நகை வைக்க போனீங்கன்னா வைக்க முடியாது. இப்போ எமர்ஜென்சி எங்கே போவீங்க? அடகு கடைக்கு போவீங்க. அடகு கடைக்கு வந்து போனீங்கன்னா வட்டி எவ்வளோ, உன் பொருளை கொடுத்துட்டு வட்டி எவ்வளோ கொடுக்கணும், 2 வட்டி 3 வட்டி எப்படிமா. ஏன்னா பேங்கில் வந்துட்டு உன் பொருளை வாங்கலாங்கும் போது இப்போ ஒரு பொருளே வந்து என்ன சொல்கிறது, ஒரு இடத்த வந்து 10 ரூபான்னா இன்னொரு இடத்த வந்து அங்கே கிடைக்கிற இடத்த வந்து பார்த்தா 100 ரூபா இருக்கும். கீழே 10 ரூபா தானே, அந்த மேலே போனால் 100 ரூபாய் வீச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பேங்கில் வந்து கம்மி வட்டிங்கும் போது இங்கே நம்மளால் வைக்க முடியல போக முடியலங்கும்போது அங்கே மாறுவடி கிடைக்க அடகு கிடைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு உன் நகை வந்து 1 லட்ச ரூபானா 50,000 தான் தருவான். அது வட்டி அதிகமாக. அதுக்கு இன்னும் என்னங்க வட்டி எவ்வளோ போகிறீங்கன்னா நீங்கள் விற்றுட்டு போங்க அப்படின்றான். விற்றனை எவ்வளோ தருவான், செய்கூலி சேதாரம் அது இதுன்னு சொல்லி கழிச்சு விட்டு ஒரு 1 லட்ச ரூபா போகணுன்னா ஒரு 60,000 தருவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டும் முக்கியமாக இந்த அடகு கடை வச்சுக்கிறோம் யார், ஸோ அவங்க தான் வந்து இதில் வந்து பெருசாக வந்து ஆதாயம் அடைவாங்களே தவிர ஏழை எளிய மக்கள் இந்த மூக்குத்தி என்ன சொல்கிறது, ஒரு காலகட்டங்களில் வந்து சின்னதாக ஒரு 2 கிராம் 3 கிராம் நகை கூட அடகு வைக்கிற நிலைமை தான் நம்ம மக்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா வசதியானவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும். 4 பணக்காரன் ஓட்டு போட்டு ஒரு கட்சியை வந்து ஜெயிக்க வச்சிட முடியாது. 1947 நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினுச்சு. அதுலேருந்து இன்னமும் வந்து வாக்கு சேகரிக்கும் போது ஏழை எளிய மக்களின் வாக்கு இந்த சின்னத்திற்கே, பாட்டாளியின் வாக்கு இந்த சின்னத்திற்கே அப்படின்னு இந்த ஏழை எளிய மக்கள் வந்து இன்னும் மாற்றாமல் இருக்கிறத நம்ம நாட்டோட இதுமாதிரி சட்டத்திட்டங்கள் வந்து எப்படி முன்னேறவனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாள சாக்காடில் போய் விழுற மாதிரி கொஞ்சம் ஏறி வந்திருப்பான், சாணி ஏரில் முடம் சறுக்குன்னு வச்சுங்கிற மாதிரி இந்த நகைங்கள்லாம் போய் மாட்ட விட்டு அவன் கல்யாணத்துக்குங்க எதுக்காக ஒரு பொன் பிள்ளை குழந்தை பெற்று வச்சுருப்பான், அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காலமாக போய் அடகு வச்சுருப்பான். அதை வந்து இப்போ முழுகிடுச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பாதிக்கும்.
இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை வந்து விவசாயம் மழை பெய்யுது, திடீர்னு வறட்சி ஆகுது, அவன் வைக்கிறான் வெள்ளாமை வரல, அவன் எப்படி அதை மீட்கிறது? ஸோ ஏழைகளின் கிரெடிட் கார்டு வந்து இந்த நகை தான். இந்த நகைங்களுக்குள்ளே இவ்வளோ வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இது வந்து சாதாரணமாக இல்லை, இப்படி தான் சட்டம் போட்டாங்க. ஆர்பிஐயும் இப்படி சொல்லுது, மத்திய கவர்மெண்ட்டும் இப்படி சொல்லுது. இதால் யார் 4 பேர் பலனடைவாங்க. ஒன்று பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, பேங்கு அதுமாரி உள்ளவங்க, இல்லை பணக்காரங்க வந்து அதை பற்றி தேவையில்லைப்பா, என்கிட்ட காசு இருக்குப்பா, நான் இது போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடகு கடைக்காரங்க வந்துட்டு இப்போ அடகு கடைலாம் மோஸ்ட்லி குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா பேங்க்கில் வந்து கரெக்டாக வந்து நகைகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தால வந்துட்டு அடகு அந்த என்ன சொல்கிறது, அந்த மார்வாடி கடைகள் விற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அடகு கடைகள் அப்படி இப்படிலாம் அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்து வட்டியெல்லாம் மக்களும் சந்தோஷமாக கொஞ்சம் காலகட்டங்கள் போயிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இப்படி சொல்லும்போது மக்கள் வந்து பீதியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, எல்லாருமே இப்போ வந்து நகை வந்து இன்றைக்கி வந்து யாருமே வந்துட்டு எனக்கெல்லாம் காசு இருக்குடா, நான் ஒன்றும் பண்ண முடியாதா வைக்க முடியாதா அப்படிங்களா. ஆல்ரெடி வந்துட்டு லோனு அது இதுன்னு சொல்லி மக்களை வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதி இல்லாமல் தான் மக்கள் வந்து கிராமப்புறங்கள்லாம் முன்ன ஒரு ஆலமரம் அரச மரம் தானே ஒரு 10 பெருசுங்க உட்காந்துருக்கோம், இல்லை எல்லாமே உட்காந்துட்டு ஜாலியாக தாயங்க விளாண்டு அப்படி போயிடுவாங்க. ஏன்னா காலையில் விவசாய வேலை காட்டுக்கு தண்ணி கிண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டு மதியம் அந்த வெயில் நேரத்தில் வந்து ஆலமரம் அரச மரம் மந்தைகள் டீ கடையில் உட்காந்து பேசிட்டு சாயந்தரம் யூஸ்வலாக போய் தண்ணி திருப்பது ஆட்டை மாடை பிடிச்சி கட்டுறது வந்துட்டு ஜாலியாக தான். இன்றைக்கெலாம் கிராமப்புறங்களில் கூட ஒரு ஈங்குருவி கூட பார்க்க முடியல. ரோட்டில் வந்து ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன்னா எங்கே அந்த வழியாக அந்த போகலாமாங்க அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்கறது கூட ஒரு ஆள் கிடையாது. கூகுள் மேப் நம்பி தான் போகிறது. ஏன்னா வந்து எல்லா ஊர்லேயும் என்ன சொல்கிறது, சிறு சிறு சந்தோஷத்துக்காக என்ன சொல்கிறது, இது வந்து தவறு அப்படின்னு தெரிஞ்சு வந்து சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக பெரிய சந்தோஷத்தை இழக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம், அவன் அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு காமெடி சொன்னால் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, செந்தில் கவுண்டமணி வந்துங்க, செந்தில் என்ன பண்ணுவார், வீட்டில் கஞ்சி குடிப்பாருங்க, குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், வாழை இலையை வந்து நெய்யை தடவிட்டு வந்து போட்டுவார் டெய்லியும் வெளியே. அப்புறம் நெய் வாசம் தூக்குதுறான்னு சொல்லிட்டு கவுண்டமணி என்ன பண்ணுவார், என்னடா இவெல்லாம் நமக்கு கீழே வேலை செய்கிறான், இவன் நெய் சாப்பாடு சாப்பிட்டு வச்சுருக்கான், நாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெய் இங்கேயும் அது இதுன்னு செஞ்சுட்டு இருப்பா. ஒரு நாள் வந்து செந்திலோட பையன் வந்துட்டு கவுண்டமணி வீட்டுக்கு வந்து சாப்பிட்றான். உங்கள் வீட்டில் தான் டெய்லி இருக்க, ஏங்க நீங்கள் வேணா சும்மாங்க எல்லாம் வீட்டில் கஞ்சி தாங்க இதுமாரி வெளியே தான் ஷோ பண்ணுறாரு அந்த பையன் சொல்லுவான். அப்போ வந்து கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா கடனை உடனே வாங்கி போட்டு அது இதுன்னு பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சாப்பாடு விஷயத்துக்கே வந்து இவ்வளோ பொருளாதார ஒரு நெய் வச்சு அவன் சாப்பிட்ற மாரி அது இலையில தடவி போட்டது, இவர் கடனை உடனே வாங்கி எல்லாம் நெய்யில் தான் செய்யணும் செஞ்சு பயங்கர கடன்காரனாக ஆயிடுவார். ஸோ அதுமாரி தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து எந்த விஷயங்கள் பண்ணினாலும் அது உங்களுக்கு நஷ்டம்தான். நீங்கள் யோசிங்க, இன்றைக்கி வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் தான் மாத்திரை போட்டாகணும். நான் வந்து தலைவலிக்கு தாங்க சுடு தண்ணி குடிங்க மாத்திரை போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி போயிட்டே இருப்பேன். நீங்கள் நஷ்டக்கணக்காக இருக்கும்போது எந்த உறவுகளும் கை கொடுக்காது. லாபமாக இருக்கும்போது எல்லாமே வந்து வழியில் போகிறோம் வரக்கூட சொந்தக்காரன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பெருமை போய்த்துவாங்க. ஆனால் வந்துட்டு நீ வீழ்ற அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்களை எல்லாம் ஓடிடும். அப்பா அம்மா கட்டின மனைவி குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க, அது தவிர மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கும்போது எல்லா வசதி எல்லாமே வருவாங்க போவாங்க. அதே என்ன சொல்லுவாங்க, அந்தாடா என்னவோ நல்லா சம்பாதிச்சு தான் வாழ்ந்துட்டுறாங்க, எல்லாம் கடனை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான், கடன்காரன் வந்து கழுத்துன்னு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு காரிட்டு போவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா என் மாமனார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக வந்து சாப்பிடுவாங்க படுத்துவாங்க. ஏன்னா வந்து பார்த்தா கடன்கள் கிடையாது. என்கிட்ட எங்கள் அப்பா அதிகம் சொல்கிற ஒரு விஷயம், எப்போ என்னப்பா காசு பண்ணுற அப்படின்னா, இல்லைப்பா அங்கே வாங்கி கொடுத்தப்பா இங்கே வாங்கி கொடுத்தேன், எப்பா ரொட்டேஷனுக்கு மட்டும் காசு பண்ணாதப்பா. ஒரு பலகார செட்டில் வந்து நீங்கள் வந்து பலகாரமாக ஊற்றுறனா கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி போட முடியும், இல்லைன்னா தீஞ்சிரும்பா, யாரும் சாப்பிடக்கூட முடியாது, அதனால் கடனை வாங்காதப்பா அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி கடன் இருக்கிறத வச்சு வாழு, இல்லையா அடுத்த மாதம் பார்த்துக்குங்க, என்னெல்லாம் கடன் வாங்க இன்னும் ஆரம்ப காலகட்டம் தான் எப்போ சொல்லுவார், கடன் வாங்கி என்னால் பண்ண முடியாதுப்பா, இருக்கிறத வச்சு வாழுங்கப்பா, உனக்கு சாப்பாடு இருக்குதா, ஊட இருக்கா, ஸோ என்ன வேணுமோ நான் செய்கிறேன், ஆனால் கடன் வாங்கி பண்ணலாம். இல்லை உனக்கு இது வேணால் ஒரு 6 மாதம் போகிற இந்த பயிர் பண்ணியிருக்கேன், இதை முடிச்சுட்டு இதை விற்று உங்களுக்கு தரேன் அப்படி தான் சொல்லுவார். தவிர போய் கடன் வாங்க மாட்டேன். இப்பயும் எப்போ இதை பண்ணுவானோ என்னாலும் கடன் வாங்க முடியாதுப்பா அப்படின்ற ஒரே வார்த்தையா. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிடுவார், நிம்மதியாக இருப்பார், எந்த ஒரு டார்ச்சரும். இப்போ என்ன ரிலாக்ஸாக இருப்பார். ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறேன்னா இருக்க முடியாது. எங்கள் மாமனாரும் அப்படி தான், கடன் வாங்கவே மாட்டார். காட்டில் என்ன விளையுது போது வருது, இந்த ஆட்டை மாட்டை விற்கிறாங்களா சேல் பண்ணுறாங்களா, ஸோ இவ்வளோ தானே தவிர ஏதோ ஃபங்க்ஷன் வந்தால் கையில் காசில் ஒரு ஆட்டை விற்றுருவாங்க, இல்லை கோழி விற்பாங்க, இப்படி தானே தவிர மற்றபடி வந்துட்டு அவங்க எந்த ஒரு கடனும் பெரிய கடன் வாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து பெரிய கடன்னா ஐயோ வேண்டாம் அப்படிப்பாரு. ஏன் ஈவன் நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரும்போது சொன்னார், இவ்வளோ கடன் கட்டிலாம் என்னால் அனுப்ப முடியாது, இல்லை நீ இதை சமாளிச்சேன் வச்சான்னு சொல்லி பயங்கர சண்டை போட்டு தான் அனுப்புனாங்க, இங்கேருந்தே பாரு வை அப்படின்னு தான். ஸோ அதனால் வந்துட்டு கடன்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், தற்காலிக சந்தோஷத்துக்காக நிரந்தர சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. கடன் வாங்கி செலவு பண்ணுறதுங்கிறதும் தற்காலிகம் தான்.
நிரந்தர சந்தோஷம்னா நீங்கள் வந்து சேமிப்பு கணக்கு உருவாக்குறது தான். அதனால் வந்துட்டு அங்கே லோனு தரான், இங்கே லோனு தரான், அது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் நிம்மதி கெடுக்குது. இது இப்படி தாங்க, இது இப்படி தாங்க, பார்க்குறதுக்கு அப்படி சின்ன வட்டி தாங்க அப்படிம்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா 2000 வாங்குறேன்னா 4000 கட்டுவார், 2000க்கு 2000 ஈக்குவலாகிடும். அதுக்கு மேலே கூட வருது, நீங்கள் பெண்டிங் விட்டுருங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வச்சுக்கிறவங்க வந்து டைரெக்டாக பேங்க் மூலம் வந்து கட்டுங்க. கரெக்டாக அந்த டியூ டைமுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டைம் வந்து இஎம்ஐ பண்ணாதீங்க, கையில் காசு இருந்தால் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் பேங்க் மூலம் ஃபாலோ பண்ணாமல் உங்கள் சிவில் கோர்ஸ் பாதிக்காது. நீங்கள் வந்து இடையில வர இடைத்தரகர்கள்கிட்ட வந்து எல்லா இடத்தையும் ஒரு ஏஜென்ட் மாரி வந்து கலெக்ஷன் பாய் அப்படிலாம் வருவாங்க. அவங்ககிட்ட காசு கட்டினா அவனை செலவுக்கு பண்ணிவிட்டு ஒரு சில நாய்ங்க பண்ணுற அப்படி தான் பண்ணுதுங்க. ஏதோ பெண்டிங் போட்டு கட்டிடுங்க. அது கடைசியில் வந்து நீங்கள் என்ஓசி வாங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கிறீங்க, உங்கள் டிலே ஆகிருக்குங்க, இந்த வந்து 20,000 30,000 கட்டுங்க, கட்டினா தான் தருவோம் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி இல்லைனா உங்கள் சிவில் கோர்ஸ் பாதிச்சுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து மிரட்டுவாங்க. அதே நீங்கள் பேங்க் மூலம் கரெக்டாக இஎம்ஐ கட்டிட்டு வந்துருந்தீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடலாம். டே நான் கரெக்டாக கட்டி என்ஓசி கொடுறேன் அப்படிங்களாம். புரியுதுங்களா? இங்கே வந்து எல்லாமே வந்து அவன் வாழ்கிறதுக்காக எவன் வாழ்கிறான் சாவறான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் வாழ்கிறதுக்கு வந்து எதனாலும் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லோன் போடாதீங்க. நகை அடகு வைக்கிறீங்கன்னா நகை கம்மிக்கு வச்சுட்டு மீக்கிற வழியை பாருங்கள். இல்லை வந்து பேங்க்கில் போனால் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டைமுக்குள்ள கட்டல போகல வரலன்னா அவங்க எழுதுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நாமினி வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க பேங்க் அக்கௌண்ட் நாமினி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ நாம் என்ன சொல்லுவோம், நான் இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபு பேர் நான் நாமினியை சேர்த்துருக்கேன். இப்போ நான் என்ன நினச்சேன், சரி நமக்கு எதாவது ஒன்று நம்ம ஒய்ஃபுக்கு காசு பணம் போவோம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஒரு நல்ல விதத்தில் சேர்த்துருக்கேன். அதே கெட்ட விதமாகவும் மாறும். யார் நாமினி சேர்க்குறேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் நாமினி சேர்க்கும் போது என்னன்னா, இப்போ நான் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா, நான் தற்செயலில் வந்து நான் எனக்கு ஏதாவது விபத்தில் நான் எதாவது தவறிட்டேன் வச்சுட்டேன் போயிட்டேன் அப்படின்னா, அந்த சிவில் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என் ஒய்ஃபுக்கும் பாதிக்கும், என் குடும்பத்தையே பாதிக்கும். என் குழந்தைக்கு நாளைக்கு வந்து எஜுகேஷன் லோன் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் அப்படி அதுமாரி எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அதுமாரி தான் ஆகும். அதனால் வந்துட்டு லோன் போடும்போது நாமினிக்கு எல்லாம் கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு தானே தவிர ஸோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கினா கரெக்டாக கடன் கட்டணும். அப்படி கடன் கட்டலைன்னா சிவில் கோர்ஸ் பாதிக்கும். சிவில் கோர்ஸ் பாதிச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஊரில் வாழ்ந்து வந்து நீங்கள் ஒரு அகதி மாரி வாழ்ந்துற நிலமை வந்துடும். ஸோ நீ அந்த ஊர் தான்ப்பா, ஆனால் அந்த ஊருக்கு உனக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ஏன்னா சிவில் கோர்ஸ் எல்லாமே அந்த ஆதார் அட்டை எல்லாம் வாங்கி எல்லாம் கரெக்டாக லிங்க் பண்ணி அவங்க லாக் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக வாழுங்க. சிக்கனமாக வாழ்ந்துட்டு செருகு கட்டி பெருக வாழணும்னு சொல்லுவாங்க. அதுமாரி செருகு கட்டி பெருக வாழுங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லை எதாவது பண்ண பாருங்கள். வெளிநாடுகள்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அதனால தான் வந்துட்டு நீங்களாம் நினச்சிருக்கோங்க பெரிய சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க வைக்கிறாங்க, அதனால் வந்து காசு கட்ட மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு. இங்கேயும் 30 நாளுக்கு நாயா பேயா உழைச்சா தான் காசு. அதனால தாங்க இந்த பவுனுங்கெல்லாம் அடகு வச்சுட்டு வந்தால் தான் இங்கே இவ்வளோ கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கள் வந்து எதுவும் தவறான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லி இல்லைங்க இப்படி தான் பண்ணலாம் போனான்னு உங்கள் ஐடியாக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.